இன்னும் ஒரு கோப்பையை கூட விழாத பெங்களூரு அணி 5 கோப்பைகளுக்கு அதிபதியான மும்பையை வாண்டடாக வம்பிழுத்து வாங்கி கட்டிக் கொண்டு வருகிறது. அது குறித்து இங்கே பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு IPL தொடரின் பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டும் தங்களின் புதிய கேப்டனை அறிவித்தன. நீண்ட காலமாக அணியை வழிநடத்தி வந்த மகேந்திர சிங் தோனி எங்களோட அடுத்த ராஜா ருதுராஜ் தான் என சுமூகமாக அறிவித்து விட்டார். ஆனால் மும்பை அணியின் கேப்டன் மாற்றம் பல்வேறு அடிதடி சண்டைகளுக்கு பிறகு நடைபெற்றது. ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக அறிவித்ததை முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை ஏற்கவில்லை. இதன் விளைவாக அணிக்குள் பிளவு ஏற்பட்டு பிளே ஆஃபுக்கு முன்னேறாமலேயே மும்பை தொடரை விட்டு வெளியேறியது. இதேபோல நடப்பு IPL தொடரில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தங்களது புது கேப்டனாக ரஜத் படிதாரை அறிவித்துள்ளது. அண்மையில் RCB கேப்டன் ரஜத் இன்ஃபுளுசர் நாக்ஸுக்கு பேட்டியளித்தார். அப்போது புது கேப்டனான உங்களுக்கு முன்னாள் கேப்டன்கள் ஃபேப் டுப்ளசிஸ், விராட் கோலி இருவரும் வாழ்த்து மெசேஜ் அனுப்பினார்கள். இந்த விஷயத்தை மற்ற அணிகளும் ஃபாலோ செய்திருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு ரஜத், என்ன நடக்கிறது, அடுத்து என்ன நடக்கப் போகிறது ஆகியவற்றை நான் பின்தொடர்வதில்லை என்றார். உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது என்று நாக்ஸ் மீண்டும் கேள்வி எழுப்ப ரஜத் ஆமாம் என்று பதிலளித்தார். ஆனால் நாக்ஸ் இந்த விஷயத்தை அத்துடன் விட்டுவிடவில்லை. பிறகு ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று ரஜத்தை முடக்கினார். என்றாலும் நாக்ஸின் தூண்டிலில் சிக்காமல் ரஜத் எஸ்கேப் ஆகிவிட்டார். இந்த வீடியோவை RCB தங்களது X வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. இதை பார்த்த ரசிகர்கள், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், முதல்ல கோப்பையை விடுறதுக்கு வழியை பாருங்க என்று பெங்களூரு அணியை வருத்தெடுத்து வருகின்றனர். இதனால் IPL ஆரம்பிக்கும் முன்னரே பெங்களூரு மும்பை அணிகளுக்கு இடையில் உரசல் நிகழ்ந்துள்ளது. மும்பை இதை கண்டும் காணாமல் கடந்து செல்லுமா இல்லை காத்திருந்து பழுதீர்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.